வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னா, வைகுண்ட துவார தரிசனத்துக்கு பார்த்தோம்னா இன்னும் 4 நாட்கள் தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நாளைக்கு ஜனவரி 7ஆம் தேதி கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்க இருக்குது. இன்னைக்கு ஜனவரி 6ஆம் தேதி, ஜனவரி 9ஆம் தேதி எஸ்எஸ்டி டோக்கன்லாம் கொடுக்க போகிறாங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன் எங்கே கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க அப்படின்ற தகவலையும் பார்க்கலாம். அடுத்தது நாளைக்கு விஐபி பிரேக் தர்ஷன்லாம் கேன்சல் பண்ணுறாங்க. இதை பற்றின தகவலையும் பார்க்கலாம். அடுத்தது நேற்று எவ்வளோ பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க, இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, வைகுண்ட ஏகாதேசிக்கு இன்னும் 4 நாட்கள் தான் இருக்குது. அதனால் டிடிஇ சேர்மன் அவர்கள் திருமலையில் எல்லா இடங்களுக்கும் போயிட்டு மேற்பார்வையிட்டு இருக்காரு. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஜனவரி 6ஆம் தேதி. இன்னும் 2 நாட்களில் வைகுண்ட ஏகாதசி சம்மந்தப்பட்ட எஸ்எஸ்டி டோக்கன்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது ஜனவரி 9ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தோம்னா 2 விதமாக கொடுக்குறாங்க. முதல் 3 நாட்களுக்கு ஒரு விதமாகவும், அடுத்த 7 நாட்களுக்கு வேறு விதமாகவும் கொடுக்குறாங்க. அதாவது முதல் 3 நாட்களுக்கு பார்த்தோம்னா 1,20,000 டோக்கனை தொடர்ச்சியாக கொடுக்குறாங்க. 24 மணி நேரமும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த 1,20,000 டோக்கன்கள் தீர்ற வரைக்குமே தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் 8 கவுண்டரில் கொடுப்பாங்க. இந்த 8 கவுண்டரும் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்ற விவரம் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அதை போய் செக் பண்ணிக்கலாம். வைகுண்ட துவார தரிசனம் சம்மந்தப்பட்ட எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தோம்னா 9ஆம் தேதி கொடுக்கறதுனால 9ஆம் தேதி தரிசனத்துக்கு போகிறவங்களுக்கு அன்னைக்கு காலையில் எஸ்எஸ்சி டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. இதனால 9ஆம் தேதி தரிசனத்துக்கு போகிறவங்க, எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாமல் போகிறவங்க இந்த தகவலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே போயிட்டு 9ஆம் தேதிக்கான எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும்னு நினச்சா அது முடியாது. ஏன்னா அன்னைக்கு 10ஆம் தேதிக்கான வைகுண்ட துவார தரிசனம் சம்மந்தப்பட்ட எஸ்எஸ்டி டோக்கன் தான் கொடுப்பாங்க. அதே போல் சர்வ தரிசனத்தில் போகலான்னு நினைச்சாலும் வைகுண்ட துவார தரிசனம் மறுநாள் இருக்கிறதுனால இலவச சர்வ தரிசனத்தை அவங்க எப்போ வேணாலும் கியூ லைனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதனால் 9ஆம் தேதி திருமலைக்கு எந்த ஒரு தரிசன டிக்கெட்டும் இல்லாமல் போகிறவங்க இந்த விஷயத்தெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. முதல் 3 நாட்களுக்கு 1,20,000 டோக்கன்கள் காலி ஆகிற வரைக்குமே இந்த டோக்கன் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த 1,20,000 டோக்கன் என்னைக்கு காலியாகும் அப்படின்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா 9ஆம் தேதி கொடுக்க ஆரம்பிக்கிற டோக்கன் 10ஆம் தேதியோ 11ஆம் தேதி என்னைக்கு எல்லாமே காலி ஆகிடும். அது பக்தர்களுடைய எண்ணிக்கை பொறுத்தது. அதே போல் மீதமுள்ள 7 நாட்களுக்கு நம்ம எப்போதுமே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கக்கூடிய பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்டில் இருக்க ஸ்ரீனிவாசத்துலேயும், ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துலேயும், அலிப்பிரி நடப்பாதை கிட்ட இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் தினம்தோறும் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினோம்னா நாளைக்கு தரிசனத்துக்கான டோக்கன் தான் கொடுப்பாங்க. டிடிடி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, பக்தர்கள் எல்லாருமே கொடுக்கப்பட்ட தேதியிலையும் கொடுக்கப்பட்ட ஸ்லாட்லையும் தரிசனத்துக்கு வரும்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கொடுக்கப்பட்ட ஸ்லாட்டில் வந்தால் தான் கியூ லைனில் அலோவ் பண்ணுன்ட்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஜனவரி 6ஆம் தேதி, நாளைக்கு 7ஆம் தேதி காலையில் 6 மணிலேருந்து காலையில் 10 மணி வரைக்கும் கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்க இருக்குது. இதனால் நாளைக்கு விஐபி பிரேக் தர்ஷன்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு 6ஆம் தேதி இன்னைக்கு விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படிங்கிறது வைகுண்ட துவார தரிசனத்துக்காக கோயில் முழுவதுமே சுத்தம் செய்வாங்க. அது எப்படி சுத்தம் செய்வாங்கன்னு பார்த்தோம்னா, தண்ணியில் சில மங்கள பொருட்கள், இது மாதிரி மஞ்சள் அதெல்லாம் கலந்து கோயில் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விடுவாங்க. அடுத்தது நேற்று திருமலையில் எவ்வளோ பேர் தரிசனம் பார்த்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 66,561 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. இன்னைக்கு 6ஆம் தேதி. இன்னைக்கான நிலவரம் என்னன்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டும் கிடையாது. காலையில் 7:30 மணி நிலவரப்படி டைரக்ட் கியூ லைனில் தான் தரிசனம் பார்த்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாமல் சர்வ தரிசனத்தில் சாமி பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 8லேருந்து 9 மணி நேரம் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கன்லாம் தரிசனம் பார்க்குறவங்களுக்கு இன்னைக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். அடுத்தது தினம்தோறுமே ஸ்ரீவாரிமெட்டில் 3000 டோக்கன்கள் வழங்குறாங்க. இன்றைக்கும் பார்த்தோம்னா 3000 டோக்கன்கள் வழங்கியிருக்காங்க. இது பார்த்தோம்னா இன்றைக்கே தரிசனம் பார்க்கறதுக்கான டோக்கன். இந்த டோக்கன் பார்த்தோம்னா காலையில் 6 மணி ஸ்லாட்ல இருந்து இரவு 9 மணிக்கான ஸ்லாட் வரையும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காலையில் அகாமடேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தோம்னா 891 ரூம் ஒதுக்கியிருக்காங்க. தினம்தோறுமே ஸ்ரீவாரிமெட்டில் 3000 டோக்கன்கள் கிட்ட வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வைகுண்ட துவார தரிசன நாட்களில், அதாவது ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீவாரிமெட்டில் திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. இதனால நடந்து போய் தரிசனம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கிட்டு, அதாவது ஸ்ரீனிவாசத்துலேயோ விஷ்ணு நிவாசத்துலேயோ இல்லை பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையோ எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கிட்டு நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாகவோ இல்லை அலிப்பிரி நடப்பாதை வழியாகவோ நடந்து போகலாம். மேலும் திருமலை பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.